அனைவருக்கும் வணக்கம். அகிலமெல்லாம் தமிழாய் மணக்கும் இந்த நன்னாளில் கனவுகளை சுமந்து கவிதைகளை விதைக்கக்கூடிய இந்த இனிய கவியரங்க மேடைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது சங்கமம். மொழி என்பது வெறு தகவல் பரிமாற்றம் மட்டுமல்ல, அது நம் உணர்வுகளின் ஊற்று. அந்த உணர்வுகளுக்கு வடிவம் கொடுக்கும் ஆற்றல் கவிஞர்களுக்கு மட்டுமே உண்டு. இன்றைக்கு நம் சிந்தனைகளை சிறகடிக்கச் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்புகளில் 4 தலைப்புகள். இங்கே கவிதை பாட நம்மிடையே பல கவிஞர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த 4 தலைப்புகள் அறிவியல் என்ற தலைப்பில் திரு லெனின் அவர்களும், அழகியல் என்ற தலைப்பில் திருமதி சரளா அவர்களும், மரம் அல்லது வீரம் என்ற தலைப்பில் சாஜி அவர்களும், காதல் என்ற தலைப்பில் லாரன்ஸ் அவர்களும் கவிதை பாட உள்ளார்கள். முதலில் நான் கவிஞர்களை பற்றிய அறிமுகத்தை முடித்து விடுகிறேன். அதன் பிறகு இது ஒரு உரையாடல் தன்மையுள்ள பேச்சாக இருக்கப் போவதில்லை, கவிதையாக இருக்கப் போகிறது. கவிதைகள் ஆரம்பித்து கவிதையில் முடிய போகிறது கவிஞர்களின் வாயிலில். அதனால் அறிமுகம் மட்டும் நான் செய்து முடித்து விடுகிறேன். முதலில் அறிவியலை பற்றி பாடப்போகும் திரு லெனின் அவர்கள். இவர் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், விவசாய குடும்பம், விமான இயந்திர வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி முதுநிலை பொறியாளராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இவரது தமிழ் ஆர்வத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்ச்சங்கங்கள் நடத்தும் பட்டிமன்றங்களில் பங்கேற்றுள்ளார். மேலும் தமிழ்ச்சங்கங்கள் நடத்தும் கவிதை போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்றிருக்கிறார். பல கவிதைகளை யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்றும் அமெரிக்க மாத இதழான தென்றல் பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். ஒரு கரகோஷத்தோடு அவரை வரவேற்போம். அடுத்து திருமதி சரளா ஜெயபிரகாஷ் அவர்கள். இவர் அழகை ரசிக்கும் மனம் கொண்டவர். காஞ்சிபுரத்தின் திருவிழா நினைவுகளை இதயத்தில் சுமந்து வாழ்பவர். ஒவ்வொரு ஒளியிலும் மனத்திலும் நிறங்களிலும் அழகியலை உணர்பவர் திருமதி சரளா ஜெயபிரகாஷ் அவர்கள். வரதராஜ பெருமாளின் கருட சேவை திருவிழாவில் தாம் கண்ட அழகான அனுபவங்களையும் உணர்வுகளையும் காஞ்சியின் ஆன்மீக அழகையும் கவிதையாக நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். வாருங்கள், அவரது வார்த்தைகள் வழியே நாமும் காஞ்சியின் ராஜ வீதிகளில் நடந்து வரதரின் திருவிழா அழகை மனதார உணர்வோம். இவரையும் கரகோஷத்துடன் வரவேற்போம். மூன்றாவதாக லாரன்ஸ் செல்வம் அவர்கள். இவர் ஒரு மென்பொருள் பொறியாளர். பொதிகை மலையடி வாரத்தில் உள்ள புளியங்குடி என்னும் அழகிய ஊரில் இருந்து வருகிறார். இங்கு ரோட் ஐலண்ட் தமிழ் பள்ளியில் ஆசிரியராகவும் உள்ளார். தமிழ்நாடு விரும்பும் தமிழன் நான் என்று தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறார். தமிழ் கவிதை படிக்க எழுத ஆர்வம் உண்டு. இவருடைய அடுத்த நிகழ்ச்சி இவருடைய நாடகம் இருக்கிறது. நாடகம் எழுதுவதும் நடிப்பதும் பிடிக்கும். இப்போ கவிதை புத்தகம் வெளியிட்டிருந்தார், வயக்காட்டு வரப்போறோம் என்ற தலைப்பில். மேலும் சங்ககாலம் முதல் சமகாலம் வரையிலான காதலை கவி வடிக்க முயற்சி செய்துள்ளேன் என்று சொல்லுகிறார். இறுதியாக திரு சஜன் அவர்கள். இவர் கவிதையிலேயே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஞானம் போற்றும் வீரம் தந்த ஈழ தேசத்து கவி இவன். மீன்பாடும்
தேன்னாட்டு கவி காசி ஆனந்தனின் ரசிகன். இவர் ஒரு கணித ஆசிரியர். இவருக்கும் ஒரு கரகோஷத்துடன் வரவேற்பு செய்வோம். முதலில் திரு லெனின் அவர்களை அறிவியல் என்ற தலைப்பில் கவிதை பாட அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் அறிவியலும் தமிழும் என்ற தலைப்பிலே கவிதை வாசிக்கிறேன். உயிரும் மெய்யும் கலந்ததுவே உயிர்மை சொன்னது அருந்தமிழே, இலக்கியம் முழுவதும் அறிவியலே, பழமொழி முழுவதும் பகுத்தறிவே, குறிஞ்சி முல்லை மருதமென பாலை நெய்தல் புவியியலே, நீரின்றி அமையாத உலகத்திலே துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கியே, நெல்வயல் தேடிய ஏர்கொழுவும் திரைகடல் ஓடியதோர் படகும், காவிரி கட்டிடும் கல்லணையும் மரச்சக்கினில் கொட்டிடும் நல்லெண்ணெயும், பெருங்கடல் பாய்ந்திடும் பாய்மரமும் கருங்கொண்டல் சாய்ந்திடும் கோபுரமும், பொறியியல் அறிவென கண்டோமே, நெறி வழி வாழ்வினை கொண்டோமே, கடிவாள வாய் உணும் நல்விருந்தே, நெடுநோய் நீக்கிடும் நல்மருந்தாம், என்னும் எழுத்தும் கண்ணாகும், எழுத்தாணி சொன்னது பொன்னாகும், என்னும் எழுத்தும் கண்ணாகும், எழுத்தாணி சொன்னது பொன்னாகும், வில் முள் அனுப்பும் விசைநாரும், மூங்கில் துளைவழி இசைச்சாரும், அறிவியல் அறிவென அறிந்தோமே, அளப்பரு அகிலமும் அளந்தோமே, அணுவை பிளந்த ஔவையாரும், விசையுறு பந்தன பாரதியாரும், கீழடி சொல்லிய தொல்வரலாறும், தொழில்வழி வாழ்ந்த தொன்மையை பாரும், சமையல் செய்திட பாத்திரமும் சுமைகள் தூக்கிட சூத்திரமும், அறிவியல் செறிவெனச் சொன்னோமே, அதன்படி முன்னே நின்னோமே, இயந்திரம் மின்னணு கட்டிடமென பொறியியல் பிரித்து படித்தோமே, நிலவுக்கும் செவ்வாய் கோளுக்கும் உலா போய் துளாவி வந்தோமே, மருந்தின் துணை கொண்டு மரணத்தை நெருங்க விடாமல் செய்தோமே, கயிறை வீசும் காலனையும் காலடியில் போட்டு மிதித்தோமே, கற்பவை கசடர கற்றோமே, எவ்வாறு ஏன் என கேட்டோமே, கல் தோன்றி காலத்து கனித்தமிழை கனிப்பொறி களத்தில் கலந்தோமே, பழந்தமிழ் வைரத்தை பட்டை தீட்டி பாரினில் ஒளிர வைப்போமே, அறிவியல் கலந்து அதன் மேலே அகிலம் தவழ்ந்து வருவோமே, பண்பட்ட தமிழே நீ வாழி, விண்தொட்ட தமிழே நீ வாழி, கவிசூழ் தமிழே நீ வாழி, கணினி ஆள் தமிழே நீ வாழி, தென்னாடு தவழ் தமிழே நீ வாழி, எந்நாடும் புகழ் தமிழே நீ வாழி, அறிவுகொள் தமிழே நீ வாழி, அறிவியல் தமிழே நீ வாழி. நன்றி, வணக்கம். நன்றி லெனின். இந்த கவியரங்கத்தில் இந்த கவிதைகளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஒரு விருட்சம் ஒளிந்திருக்கிறது என்று சொல்வார்கள். அதே போல சுமை தூக்கும் கருவியை கண்டோமே அப்படின்னா, அது தஞ்சை பெரிய கோவிலில் அந்த கல் எப்படி மேலே போச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு லைன் தான் சொல்கிறாரு. சுமைகள் தூக்கும் கருவியை கண்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பின்னால் ஒரு பேராகிராஃபு, ஒரு பக்கம், அந்த அளவுக்கு அறிவு இருக்கும். நீங்கள் அந்த கவிதையை மறுபடி கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நிறைய திறப்புகள் அளிக்கக்கூடிய கவிதை. நன்றி. அடுத்து திருமதி சரளா ஜெயபிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நான் அழகியல் என்ற தலைப்பில் உங்களுக்கு கவிதை சொல்ல வந்திருக்கிறேன். இன்று உங்களுக்கு சொல்ல என்னிடம் ஒரு அழகான கதை உள்ளது. என் மனதில் என்றும் அழியாத திருவிழா ஓவியம்தான் அது. வெயிலில் தார் உருகும் மே மாத அக்னி வெயில் உங்களுக்கு, திருவிழா அழகில் மிளிரும் காஞ்சி ராஜ வீதிகள் என் கண்களுக்கு, கசகசக்கும் பட்டு புடவைகள் உங்களுக்கு, அது வண்ணக் கடல் அலை போல வீதி எங்கும் அசைந்தன என் கண்களுக்கு. வெடி சத்தங்களும் டம் டம் மேல ஓசைகளும் தெருக்களை அதிர வைக்கும் உங்கள் காதுகளுக்கு, அது நாதஸ்வர மேல சத்தம் என் காதுகளுக்கு.
பானகம் நீர்மோரின் இனிமை கோடை வெயிலை தணிக்கும் உங்கள் தாகத்துக்கு அது தேவாமிர்தம் என் ஞாபகத்துக்கு. மல்லிகைப்பூ வாசமும் கற்பூர மணமும் காலை காற்றில் மெதுவாக கலந்து தாளாட்டும் உங்கள் வாசத்துக்கு அது என் பெற்றோரும் உற்றோரும் நிறைந்திருக்கும் உயிர்காற்று என் சுவாசத்துக்கு. மல்லிகைப்பூ வாசமும் கற்பூர மணமும் காலை காற்றில் மெதுவாக கலந்து தாளாட்டும் உங்கள் வாசத்துக்கு அது என் பெற்றோரும் உற்றோரும் நிறைந்திருக்கும் உயிர்காற்று என் சுவாசத்துக்கு. தங்க கருடன் மேல் சிவப்பு வெள்ளை மாலைகளுடன் எங்கள் வரதர் கம்பீரமாய் ஜொலிப்பார். வரதா வரதா என்ற பக்தர்களின் குரல்கள் மனதை நனைக்கும் உங்களுக்கு. அந்த நாளும் வராதா வராதா என மனது நினைப்பது கேட்காது உங்களுக்கு. கண்ணீரின் வழியே நான் சிறுவயது கோடை நினைவுகளை கண்டெடுத்தேன் உங்களுக்காக. பட்டுப்பாவடை நாட்கள் மீண்டும் மனதில் மலர்ந்தன, காற்றில் கலந்தன, உங்களை அடைந்தன. பட்டுப்பாவடை நாட்கள் மீண்டும் மனதில் மலர்ந்தன, காற்றில் கலந்தன, உங்களை அடைந்தன. பக்தி, அழகு, அமைதி ஒன்றாய் கலந்த அந்த தருணம் உங்களுக்கும் இனி அடிக்கடி வரணும். பக்தி, அழகு, அமைதி ஒன்றாய் கலந்த அந்த தருணம் உங்களுக்கும் இனி அடிக்கடி வரணும். நன்றி. அழகியல் என்ற தலைப்பில் சொல்லியிருந்தார்கள் தங்களுடைய அனுபவத்தை. அந்த அனுபவம் என்பது நீங்கள் அந்த தெருவில் போய் நின்றால் நீங்கள் பார்ப்பது, உங்களுக்கு நீங்கள் நுகர்வது, நீங்கள் மனதில் நினைப்பது எல்லாத்தையுமே படம் பிடிக்கிற மாதிரி. கவிஞர்களுக்கு ஒரு குணம் உண்டு, அவங்களுக்கு வந்து ஜூம் லென்ஸ் உண்டு. அதாவது நம்ம பார்க்க தவறியதை அவர்கள் நமக்கு அதை ஜூம் பண்ணி காட்டுவார்கள். அப்படி நிறைய காட்சிகளை காட்டினார். நல்ல கவிதை, நல்ல கவிஞர், வாழ்த்துக்கள். அடுத்ததாக லாரன்ஸ் செல்வம் அவர்கள் காதல் என்ற தலைப்பில் கவிதை பாட வந்துள்ளார். மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம், அறமும் அறிவியலும் ஒரு சேர கற்றுத்தந்த செம்மொழியாம் எம் தாயே தமிழே தலை வணங்குகிறேன். தமிழோடு விளையாட அவையில் நிறைந்திருக்கும் சக கவிஞர்களுக்கும், மாண்போடு எங்களை மதிப்பிட அமர்ந்திருக்கும் வேலின் கூர்மையைப் போல் தமிழறிவு கூர்மை கொண்ட நடுவர் வேல் அவர்களுக்கும் வணக்கம். இலக்கியம் தலைக்கும் இந்த அவையில் கவிதை வேட்கையோடு குழுமியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பொதிகை மலை அடிவாரத்தில் உள்ள புளியங்குடி எனும் ஊரிலிருந்து தென்றல் வீசும் திசை நோக்கி தேன்கவி சாரலாய் காதல் தமிழ் தெளிக்க வருகிறேன். தித்திக்கும் போதெல்லாம் கரவொலி எழுப்புவீர், கசந்தாலும் சற்று பொறுத்தருள்வீர். தித்திக்கும் போதெல்லாம் கரவொலி எழுப்புவீர், கசந்தாலும் சற்று பொறுத்தருள்வீர். பாகற்காய் கசப்பும் உடல் நலம் காக்குமன்றோ, பாகற்காய் கசப்பும் உடல் நலம் காக்குமன்றோ. முத்தமிழ் முத்தமும் கொட்டி கிடக்கிறது காதல், புறநானூறு கண்ட தமிழில் அழகிய அகநானூறும் உண்டு. புறநானூறு கண்ட தமிழில் அழகிய அகநானூறும் உண்டு. யாயும் ஞாயும் யாரோகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்படை நெஞ்சம் கலந்தளவே என்று காதலர் நெருக்கத்தை பாடியது சங்கத்தமிழ் காதல். காற்று புகா எடுக்கினும் காதல் புகுமன்றோ, காற்று புகா எடுக்கினும் காதல் புகுமன்றோ. உலகப் பொதுமுறை தந்த என் ஐயன் வள்ளுவனும் முப்பாலில் ஒன்றாய் காமத்து பால் கண்டான். காதல் கவி பாட காதலர் பின்பற்றி வாழ, காதல் கவி பாட காதலர் பின்பற்றி வாழ. என்று வருவான் என் தலைவன் என் மலர்முகம் காண என்று வழிமேல் வெளிவைத்து காத்திருக்கிறேன். தலைவன் பிரிவின் ஏக்கத்தால் பசலை கொண்டாயடி என்றால் என் தோழி. தலைவன் பிரிவின் ஏக்கத்தால் பசலை கொண்டாயடி என்றால் என் தோழி. காதலர் பிரிவை பசலை நோய் என்று வகைப்படுத்துகிறது சங்ககால காதல். புரட்சிக்கவி பாரதிதாசன் கூட காதல் கவி பாட தவறவில்லை. அவளும் நானும் அமிழ்தும் தமிழும், அவளும் நானும் அமிழ்தும் தமிழும், அறமும் பயனும் அலையும் கடலும்,
உயிரும் உடம்பும் நரம்பும் யாழும் பூவும் மணமும் தேனும் இனிப்பும் என்று காதலர் நெருக்கம் பாடினார். காதல் 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 போயின் சாதல் 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 என்று குயில் பாட்டில் பாடுகிறான் என் முண்டாசு கவி பாரதி. குயில் பாட்டில் பாடுகிறான் என் முண்டாசு கவி பாரதி. நா முத்துக்குமாரின் இயல்பு காதல் கவியேது, நா முத்துக்குமாரின்றி இயல்பு காதல் கவியேது, வைரமுத்தின்றி மண்மனம் மாறா காதல் கவிதானுண்டோ, வைரமுத்தின்றி மண்மனம் மாறா காதல் கவிதானுண்டோ. முன்னத்து ஏர்களை உரிமையோடு எடுத்துக்கொள்கிறேன். வெறும் மெய்யெழுத்தாய் இருந்த நம் வாழ்வில் உயிரெழுத்தாய் வந்தது காதல். வெறும் மெய்யெழுத்தாய் இருந்த நம் வாழ்வில் உயிர் எழுத்தாய் வந்து கலந்தது காதல். அது ஓர் அற்புத உயிர்மை காவியமானது. அது ஓர் அற்புத உயிர்மை காவியமானது. இதோ எம் எளிய மனிதர்களின் அழகிய காதல். கருவேலங்காட்டுக்குள்ள ஒத்தையில நீ நடக்க, ஓட கரமேல நின்று சத்தமிட்டு நாளைக்க, ஒதுங்கி போயிடலாம்னு மூளை வந்து சொன்னாலும் நின்று தான் பார்ப்போமேன்னு உள் மனசு உரசி பேச, ஒதுங்கி போயிடலாம்னு உள் மனசு சொன்னாலும் நின்று தான் பார்ப்போமேன்னு உள் மனசு உரசி பேச, சுத்தி வச்ச கொண்டையில் சுருட்ட முடி படிய மறுத்து பறந்து நிற்க, நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தும் முன் அதை எண்ணெய் தேய்க்காத காலில் வாங்கி ஈரமாக்கிக்கிற, நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தும் முன் அதை எண்ணெய் தேய்க்காத காலில் வாங்கி ஈரமாக்கிக்கிற, சாயம் போன தாவணியும் அப்பனோட கிழிஞ்ச வேட்டி துண்டு ரிப்பனும், சாயம் போன தாவணியும் அப்பனோட கிழிஞ்ச வேட்டி துண்டு ரிப்பனும், அழகாய் மிளிருதடி அந்த மொட்டை வெயில் வேலையில், ஒவ்வொன்றும் ஒரு நிறமென காலுக்கு ஒரு செருப்பு வானவில்லின் வண்ணமடி, ஒவ்வொன்றும் ஒரு நிறமென காலுக்கு செருப்பு வானவில்லின் வண்ணமடி, பக்கத்தில் நான் நடந்து வர வெக்கத்தில் நீ விலகி நிற்க, பாட்டொன்று பாடி அழைக்க கேட்டவனி கிருகிருன்னு சுற்றி போக, சொக்கி போனாலோன்னு விறகு கட்டு கீழே குனிஞ்சு பார்க்க, வெக்கத்தில் விறகு கட்டை சருக விட்டுட்டு சரட்டுன்னு ஓடிட்ட, வெக்கத்தில் விறகு கட்டை சருக விட்டுட்டு சரட்டுன்னு ஓடிட்ட, நீ சிந்திய வெக்கத்தை பிடிக்கவா சரிந்த விறகு கட்டை பிடிக்கவா, நீ சிந்திய வெக்கத்தை பிடிக்கவா சரிந்த விறகு கட்டை எடுக்கவா. இப்படியாய் செறிந்த கவியும் காதல் தமிழும் சிறக்கிறது. இப்படியாய் செறிந்த கவியும் காதல் தமிழும் சிறக்கிறது. கவிதைகளின் பிறப்பிடமே காதல். கவிதை எழுதிய அனைவரும் காதல் கவிதை எழுதாமல் இருக்க மாட்டார். காதல் கவி படிக்காதவர் கவிஞராகவே இருக்க மாட்டார். காதல் கவி படிக்காதவர் கவிஞராகவே இருக்க மாட்டார். காதலின்றி கவிதை இல்லை, கவிதையில்லா காதலும் இல்லை. காதலின்றி கவிதை இல்லை, கவிதையில்லா காதலும் இல்லை. காதல் கவியும் தமிழும் இரண்டரக் கலந்த ஈருடல் ஓருயிர் போல், காதல் கவியும் தமிழும் இரண்டரக் கலந்த ஈருடல் ஓருயிர் போல், தமிழும் காதலும் என்றும் தலைத்து வளரும். நன்றி. நன்றி லாரன்ஸ். தமிழ் கவிதை ஒரு தொடர்ச்சி. அவர் சொன்ன மாதிரி சங்ககாலம் அகநானூறிலிருந்து சமீபத்திய சினிமா கவிஞர்கள் வரை அது தொடர்ச்சி. லாரன்ஸ் அதோட ஒரு பகுதி தான். காதலை பற்றி எழுதும்போது அந்த ஓமைகள் எப்பயுமே தீரவே தீராது, அல்லது அந்த நிகழ்ச்சிகள் தீரவே தீராதுன்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரி வெக்கத்தை பிடிக்கவா இல்லாட்டினா கீழே விறகு கடையை பிடிக்கவான்னு கேட்ட மாதிரி. ஆக்சுவலி இந்த இந்த உவமை, இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். தேடி பாருங்கள், மற்ற இடங்களில் கிடைக்காது. அதுதான் அந்த தலைப்பில் இருக்கிற சிறப்பு. நன்றி. அடுத்ததாக மரம் அல்லது வீரம் என்ற தலைப்பில் பேச கவிப்பாட சஜன் அவர்களை அழைக்கிறேன். அப்பப்பா கைகால் நடுங்கிறது, கரம் கூப்பி வந்தனங்கள் வைத்துவிட்டு ஓடலாம் என்று எண்ணியுள்ளேன். தாளம் போட்டு தாளாட்டிய லெனின் கவியும், முதல் கவியே அழகான முத்தாக வைத்த அம்மை கவியும், வயக்காட்டு வரப்போரம் கொண்டு சென்ற லோரன்ஸ் கவியும் அப்பப்பா என்னை அசந்து போக வைக்கிறது. அதனால் கரங்கூப்பி வந்தனங்கள் வைத்துவிட்டு ஓடலாம் என்று எண்ணியுள்ளேன். ஆனாலும்
தந்த தலைப்பு மரம். அன்னை தமிழே, அதை தந்த சிவனே, ஐங்கரனே, எண்ணக் கருவில் என்றும் நிறைந்திருக்கும் தன்னிகர் இல்லா தலைவன் எங்கரனே, உங்கள் பதம் பணிந்து ஏறுகிறேன் இவ்வரங்கில். காலத்தால் முதியோரே, கலந்திருக்கும் பெரியோரே, கவிஞோரே, சபையோரே, கரங்கூப்பி வந்தனங்கள் கனிவுடனே கூறுகின்றேன். மரம் என்பது தமிழ் மரபின் அடையாளம். அறம் எங்கு புரள்கிறதோ அங்கெல்லாம் மரம் கொண்டு நிமிர்ந்து நிற்பான் தமிழன். எங்கள் இறை தந்த வரம் இது. புறநானூறு அதிர் போர்க்கதைகள் பல நூறு, மரத்தாயின் கதை. மரத்தாய் ஒருத்தி மகனின் சிகை திருத்தி போர் உடையுடுத்தி அனுப்பி வைத்தாள் களத்திற்கு. சமர் முடிந்த மாலையிலே தேடினால் தன் மகனை திலகமிட. ஓடி வந்தொருவன் உன் மகன் மடிந்தான், மார்பில் அன்பில்லை முதுகில் தான் என்றாள். ஓடி வந்தொருவன் உன் மகன் மடிந்தான், மார்பில் அன்பில்லை முதுகில் தான் என்றான். சினம் கொண்டாள், சீறினாள், பயம் கொண்டு என் மகன் புறம் காட்டியிருந்தால், பயம் கொண்டு என் மகன் புறம் காட்டியிருந்தால் அவன் உண்ட மார்பை அறுப்பேன் என்றாள். பிணம் கொண்ட குவியலில் சினம் கொண்டு தேடினாள், பிணம் கொண்ட குவியலில் சினம் கொண்டு தேடினாள் மகனுடலை. மார்தன்னில் அம்பேந்தி வீரத்தின் சாட்சியாய் வீழ்ந்து கிடந்தான் அம்மகன். ஆறத் தழுவி அகமகிழ்ந்தாள். வீரத்தை விட எமக்கு வேறு ஏதும் உயர்வில்லை, வீரத்தை விட எமக்கு வேறு ஏதும் உயர்வில்லை. யாருக்கும் அஞ்சாமல் போர் செய்து எம்மை காத்தால் அவன்தான் எங்கள் குலசாமி. அதுதானே எம்பழக்கம். உருமும் பொலிதன்னை ஊர்கிழவி முரத்தால் துரத்தும் பயமற்ற இனம் அல்லவா எம்மினம். மரம் என்பது வெறும் போரல்ல, அது அஞ்சாமை. இனத்துக்காய் தன்னுயிரை ஈகின்ற கடமை. மரம் என்பது வெறும் போரல்ல, அஞ்சாமை. இனத்துக்காய் தன்னுயிரை ஈகின்ற கடமை. மரத்தில் கூட அறம் வைத்து போர் செய்தான் எம் தமிழன். பாலகர், பசுக்கள், ஏழைகள், இளைத்தவர், ஏன் மங்கையர் மீது எம் கனை தொடுக்க. எம் மரம், அதுதான் எம் மரம். கடக்க முடியா கடலை கடந்து போய், கடக்க முடியா கடலை கடந்து போய் கடாரம் வென்ற சோழனின் அடங்கா வீரத்தை அறிவாயா நீ தமிழா. கடக்க முடியா கடல் கடந்து கடாரம் வென்ற சோழனின் அடங்கா வீரத்தை அறிவாயா நீ தமிழா. மருது சோதரர்கள் பொருதிய போரில் எதிரி இடிந்து நின்றான். இயலாது என்றறிந்து புயலாக நின்ற சோதரரை சதியால் தானே வென்றான். வேலு நாச்சியும் வீரப்பன் குயிலியும் சீம சிவகங்கையை மீட்ட வரலாறு அறிவாயா நீ தமிழா. எத்தனை எத்தனை எம் வீர சான்றுகள் அத்தனையும் உன்னினைவில் இருக்கட்டும். அதிகம் வேண்டாம், அருகே ஒரு நாடுண்டு, அதற்கு ஈழம் என்றொரு பேருண்டு. அருகே ஒரு நாடுண்டு, அதற்கு ஈழம் என்று ஒரு பேருண்டு. வீரத்தின் சாட்சியாய் போர் கொண்டு யாருக்கும் அடிபணியா மார்தட்டி போர் செய்த பார் போற்றும் மாவீரர் வாழ்ந்த கதையுண்டு அறிவீரோ. யாருக்கும் அடிபணியா மார்தட்டி போர் செய்த பார் போற்றும் மாவீரர் வாழ்ந்த கதையுண்டு அறிவீரோ. காட்டுகிறேன் காட்சியாக, கண்களை சற்று மூடிக்கொள்ளுங்கள். காட்டுகின்றேன் காட்சியாக, கண்களை சற்று மூடிக்கொள்ளுங்கள். கற்பனை செய்து கண்முன்னே நிறுத்துங்கள் என் வரிகளை. வால் இல்லா வாலியாக வந்துள்ளேன், வால் இல்லா வாலியாக நான் வந்துள்ளேன்.
தோளில் ஏறி அமருங்கள். ஆழக்கடல் கடந்து அத்தேசத்தை காட்டுகிறேன். ஆழக்கடல் கடந்து அத்தேசத்தை காட்டுகிறேன். என்ன, எப்படி கடல் கடப்பேன் என்ற அச்சமா? அனுமன் கடல் கடந்து தாவினான். அவனே அடித்து விரட்டியவன் நான். அவனை விட பல மடங்கு பாய்வேன். நம்பிக்கையோடு ஏறுங்கள். உயர பறக்கிறேன். உற்று பாருங்கள் ஒப்பற்ற தமிழ் தேசத்தை. கந்தக வாசனை கருக்கிறதா உங்கள் நாசியை? கந்தக வாசனை உங்கள் நாசியை கருக்கிறதா? பிந்த உடல்களும் பிணங்களும் அங்கு தெரிகிறதா? பிந்த உடல்களும் பிணங்களும் எங்கும் தெரிகிறதா? மரண ஓலங்கள் உங்கள் மனங்களில் புரிகிறதா? வீரத்தால் வெல்ல முடியாததால் துரோகத்தால் எம்மினத்தை சாய்த்த சான்று இது. சர்வதேசங்கள் சதி செய்து சாய்த்த சாட்சியங்கள். மறவரின் உடல்களின் மார்பினை பாருங்கள். இனமானம் காக்க குண்டினை நெஞ்சேந்திய வடுக்கள் பாருங்கள். காலத்தை பின்னகர்த்தி காட்சி சில காட்டுகிறேன். அடிமை விலங்குடைக்க அன்னை பார்வதி கருக்கொண்டு, அடிமை விலங்குடைக்க அன்னை பார்வதி கருக்கொண்டு விடியலுக்காய் வீர தலைவன் வந்துதித்தான். வரிப்புலி சேனை செய்தான். ஆணுக்கு பெண்களும் சரிநிகராய் போருக்கு புகழ்ந்தனர். ஆணுக்கு பெண்களும் சரிநிகராய் போருக்கு புகழ்ந்தனர். யாருக்கு மஞ்சா எம்மரத்தை நேருக்கு பார்த்த சான்று நான். மார்பு தட்டி சொல்வதில் பெருமைதான். நஞ்சுண்ட கண்டன் நெஞ்சிவன், நஞ்சு உண்ட கண்டன் எஞ்சிவன். அவன் வழி வந்த எம்மவர் நெஞ்சில் நஞ்சு கட்டி சாவை அணைக்க காத்திருந்த சரித்திர நாயகர்கள். அஞ்சாத மரம் கொண்டு துஞ்சாமல் களமாடும் காட்சியை நீர் பாரீரோ? எம் தமிழ் இனத்துக்காய் தம்மையே கொடையாக்கும் பெண்களை பாரீரோ? காலத்தை இன்னும் சற்று நகர்த்தி காட்டுகிறேன் ஓர் காட்சி. அகிம்சை போர் செய்த அற்புத காட்சி. அகிம்சை போர் செய்த அந்த அற்புத காட்சி. எந்த நினைத்துக்காய் இன்னுயிரை அணுவணுவாய் கொடை செய்த காட்சி. 12 நாட்கள் சிறு தண்ணீர் கூட அருந்தாது. 12 நாட்கள் சிறு தண்ணீர் கூட அருந்தாது. தன் இனிய இனத்துக்காய் தன்னையே கொடை செய்தான் தமிழ் அண்ணன் திலீபன். அவனை நீர் அறிவீரோ? அந்த அகிம்சை போரை கசக்கி போட்டது காந்தியம் என்பதுதான் விந்தை. ஆம், வீரத்தின் விளைநிலம் எம் தமிழினம். அதை வீழ்த்த முடியாது. தூசி தட்டி துடைத்தெழு தமிழா, என்றோ ஒரு நாள் நாம் வரலாறு படைப்போம். நன்றி. நன்றி சாஜன். இந்த விழாவிலே, இந்த முத்தமிழ் விழாவிலே கவியரங்கம் நடத்த வேண்டும் என்று சொன்னவுடன் இந்த தலைப்புகளை தேர்ந்தெடுத்த விதத்தில் ஒரு பக்கம் அகநானூறு புறநானூறு, மறுபக்கம் மாடன் அறிவியல் அழகியல் என்று பிரித்து வாய்ப்பு கொடுத்தோம். ஒவ்வொருவருமே தங்கள் தலைப்புக்கு ஏற்ற அளவிற்கு மிக சிறப்பான கவிதைகளை படைத்திருந்தார்கள். நீங்களும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி கவியரங்கம் குழு. ரொம்ப சிறப்பாக கவிதைகளை வந்து தமிழமுது அப்படிங்கிற தலைப்பு எடுத்துக்கிட்டு அதில் நிறைய உட்பிரிவில் பேசுனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய அதுக்காக நீங்களும் டைம் செலவு பண்ணி கவிதையெல்லாம் எழுதி இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டலை மறுபடியும் கொடுத்துடலாம். நன்றி.